இப்போ எங்கே நம்ம போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸ்போ நடக்குது ஸ்கூலில். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம வீட்டில் குட்டி மீனை ஒன்று இருக்குது, அது தூக்கி போட்டு நம்ம வண்டியில் போட்டு வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி மீனை தூக்கம் தான் சரின்னு சொல்லி 2 குட்டி மீனங்களையும் தூக்கிட்டு நேராக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூலு 3 வரைக்கும் ஏன் படித்தேன் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் ஸ்கூலில் எனக்கு எக்ஸ்போ தான் பார்க்க போகிறேன், சயின்ஸ் எக்ஸ்போ. நான் அப்படி இப்போ ஸ்கூல்லாம் அப்படி இல்லை, உள்ளே போனால் நல்லா பழைய நினைவுகள் சரின்னு சொல்லி கிடையாது. உள்ளே போய் பார்த்தா பையன் சக்கரத்தில் நம்ம வச்சுருந்தோம், அதையும் பார்த்தோம். அப்புறம் சோலார் சிஸ்டம் இருந்துச்சு, அதையும் பார்த்தோம். அப்புறம் குட்டிமா வந்து பார்த்திங்கன்னா தைலம் கொடுத்து அதையும் தடவணும். அடுத்து பார்த்தா பொங்க விட்டாங்க, என்னடா பொங்கலாம் வருங்கன்னு பார்த்தா இங்கே குட்டிமா வந்து இன்னொன்று என்ன பண்ணுறதா தண்ணி ஊற்றுது, சரி அதையும் பார்த்தோம். அடுத்து பைப்லைன் பார்த்தீங்கன்னா பசங்க தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பம்ப் வச்சுலாம் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு ப்ரெஷரு சரின்னு சொல்லி பசங்களோட பார்த்துக்கிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தா. அடுத்து போனால் ஒன்று ரெயின் வாஷ் ஹார்வெஸ்டிங் அதையும் பார்த்தோம். அப்புறம் இது வந்து முக்கியமான இது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் ஃபுல் வீடியோலாம் காட்டுறேன். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த பைப்பில் ரோபோட்டுன்னா என்னடா ரோபோட்டுன்னு பார்த்தா அடியில் ரிமோட் கார் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். எங்கள் ஊர் பிள்ளைங்களை குறையே சொல்ல முடியாதுங்க. இங்கே பாருங்கள், பொம்பளை பிள்ளைங்க ப்ராஜெக்ட்டு பயங்கரமாக பின்னிட்டாளுங்க, எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க தான் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாளுங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ப்ராஜெக்ட்டு. இந்த 4 லைட்டு 400 ரூபாய்க்கு வாங்கி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்கே தான் நம்ம வீட்டு ப்ராஜெக்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா டிஃபார்டேஷன் பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு இந்த பிள்ளைலாம் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலே விவசாயம் பண்ணுறது தான். இந்த ஐடியா நல்லா இருந்துச்சு, நானும் பண்ண போகிறேன், நீங்களும் பார்த்து கற்றுக்கோங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா தண்ணி பெஞ்சுன்னா நம்ம காய வச்சு துணியெல்லாம் மூடிடுமா செட்ரு வச்சு, அந்த ப்ராஜெக்ட் நல்லா அதுவும் நல்லா இருந்துச்சு, அதையும் பார்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காரை கொண்டு போய் வச்சா சார்ஜ் ஏறிடுமா, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டை தேடி சூரியன் வெளிச்சத்தை தேடி சோலார் போமா, அதுவும் நல்லா இருந்துச்சு, காரை வச்சு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆக்சிடென்ட் தடுக்கிறத பற்றி நிறைய பேசியிருந்தாங்க, இதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின் வாஷ் ஹார்வெஸ்டிங்கு, அப்புறம் ரத்த பரிசோதனை பண்ணுறதெல்லாம் பண்ணாங்க. இது ஷார்ட்ஸில் எல்லாம் சொல்ல முடியல, நிறைய வீடியோ எடுத்தேன், நான் யூடியூப்பில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், எல்லாம் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதான் நம்ம படித்த ஸ்கூலு, செம்ம நினைவு அங்கெல்லாம் வரப்போ சின்ன ஞாபகம்லாம் வந்துச்சு. அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறதுன்னு வெளில வந்துட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் இது மாதிரி சொல்லி விடுங்க, நல்லா இருந்துச்சு. அப்போ படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நானும் ரோசன்லி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ், பாய்.